கோலார் தங்கையில் மக்களுக்காக அம்மா அவர்கள் உணவு தானியத்தை அனுப்பினார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த தங்கவயல் மக்கள் மறக்காமல் அம்மாவை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கவயல் தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் தங்கவயலில் இன்று அனுசரிக்கப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தங்கவயல் தொகுதி அதிமுக செயலாளர் பொன் சந்திரசேகர், பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகர், கர்நாடக மாநில அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் ஆர் ஜெகநாதன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன், மூத்த தலைவர் அர்ஜுனன், சாம்பியன் கிளை செயலாளர் சேகர், மாரிக்குப்பம் செயலாளர் ஆல்ஃபிரட், பாரதபுரம் செயலாளர் முருகன், மஸ்கம் செயலாளர் டாக்டர் நந்தா, சஞ்சய்காந்தி நகர் செயலாளர் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொன்மனச்செம்மல், ஏழைகளின் ஏந்தல், இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாரிசு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை அதே வேளையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த தமிழ்நாட்டில் அவர்கள் செய்த சாதனையை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கவும் முடியாது. இனிமேல் அந்த அம்மாவுடைய கொள்கைகளையும் அம்மாவுடைய என்னென்ன செய்து கொண்டு போயிருக்கார் அதையெல்லாம் நாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் தேவையான நம்முடைய கட்சியை பலப்படுத்தி எடப்பாடியார் அவருடைய கையை பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற செய்ய நாம் எல்லோரும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாமும் இந்த உறுதிமொழி எடுக்கிறோம். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசான இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்டிருக்கின்ற தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு நாளில் நமது புரட்சித் தலைவர் அவர்கள் தாயை நம்ம இன்றென்றும் நினைவு வைத்து கொண்டு அனைத்து இந்திய அதிமுக கழகம் என்றும் தங்கவயல் கோட்டையாக இருக்கும் என்று அனைத்து இந்திய அதிமுக கழகம் 72வது ஆண்டு துவங்கப்பட்ட நாளில் இருந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனை படைத்த வரலாறு அரசியல் உண்டு என்பதனை சுட்டி காட்டி அதுக்கு பின்னால் வாரிசு என்ற முறையில் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்று தமிழகத்தில் மற்ற மாநிலங்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஆட்சி நடத்தி சிறப்பான முறையில் மக்களுக்கு சேவை செய்து அதனுடைய சேவை அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் அனைத்து இந்திய அதிமுக புரட்சித் தலைவருடைய செயல்தான் நடைபெறுகின்றதை தவிர தனிப்பட்ட முறையில் ஆட்சி நடக்கவில்லை என்பதனை இந்த 9 ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் உறுதியோடு கூறிக்கொண்டு அம்மாவுடைய வெற்றி மீண்டும் தமிழகத்தில் நிலவ வேண்டும் என்ற காரணத்தினால் புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கின இந்த இயக்கம் இன்று மழை போல் உயர்ந்து இருக்கின்றது. அம்மா இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏழைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டது இந்த நாடு அறியும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்று இந்த இயக்கத்தில் இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்த கழகமே அழிந்து இருக்கும். அதை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று அம்மாவினுடைய நினைவினால் 9ஆம் ஆண்டு அந்த நாளில் அவரை புகழ்ந்து அண்ணன் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடைந்து முதலமைச்சர் ஆவார் என்று 2001 மார்ச் மாதம் 1ஆம் தேதி தங்க சுரங்கத்தை மூடிய பிறகு கோலார் தங்கையில் மக்களுக்காக அம்மா அவர்கள் உணவு தானியத்தை அனுப்பினார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த தங்கவயல் மக்கள் மறக்காமல் அம்மாவை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய முத்தம்பல் பானர்ஜி சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்ககிட்ட கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தங்க சுரங்கத்தை பற்றி எடுத்து கூறி அதுக்கான பேமெண்ட் கூட வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மந்த் பேமெண்ட்டு கூட 40 kg அரிசி ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பத்துக்கும் வழங்கினார்கள். அந்த நன்றி என்றென்றும் நாங்கள் தங்கவயல் மக்கள் மறக்க மாட்டோம். தங்க சுரங்கம் மூடப்பட்ட பிறகு வாயுள்ளத்தோடு தங்கவயல் மக்களுக்காக அம்மா அவர்கள் உணவு தானியத்தை அனுப்பி ஒவ்வொருவருக்கும் 40 kg அரிசி கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்ட பிறகு அவருடைய ஆணைக்கிணங்க இங்கே வந்த அரிசி எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த பகிர்ந்தளிக்கப்பட்டதை
தங்கவேல் மக்கள் மறக்க மாட்டார்கள், மறந்திருக்கவும் முடியாது. நாங்களும் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை தொடர்ந்து எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். இனிமேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தொண்டை தங்கவேல் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Apa yang